கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்வதில் ஆளும் கட்சியினரின் தலையீடு இருப்பதாக எழுந்துள்ள புகார் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் கடன் தள்ளுபடிக்காக தமிழக அரசு ஒதுக்கிய நிதி ஆளுங்கட்சியினருக்கே தரப்படுவதாக பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விஷயத்தில் அரசு என்ன செய்ய போகிறது என்று பார்ப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த 24 மணி நேரத்திற்குள் அதனை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவினை வரவேற்றுள்ள கருணாநிதி, இது காவல்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை வளர்த்திட பெரிதும் உதவும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் துரந்தோ, சதாப்தி மற்றும் ராஜ்தானி ரயில்களுக்கான கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். ஒருதலை காதல் காரணமாக விருதாச்சலத்தைச் சேர்ந்த இளம்பெண் புஷ்பலதா பலியாகி இருப்பதை சுட்டிக்காட்டிய கருணாநிதி, இதற்கு பிறகாவது ஒருதலை காதலுக்கு தற்கால இளைஞர்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.